வணக்கம். இந்த பனிக்காலம் நாம் ரோஜா செடி வளர்க்குறதுக்கும் விதைகள் போடுவதற்கும் புதிய செடிகள் வாங்கி நடுவதற்கும் சரியான காலமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் ரோஜா செடிகளை வாங்கி நடலாம். வாங்கும்போது பல கிளைகள் இருக்கக்கூடிய செடிகளாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வேர்கள் அதிகமாக இருக்கும். ஒரே ஒரு கிளையுள்ள ரோஜா செடியை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வேர் குறைவாக தான் இருக்கும். பல கிளைகள் இருக்கும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால நாம் இப்படி ஒரு டிப்ஸை பயன்படுத்தி வேர் அதிகமாக இருக்கக்கூடிய செடியை நாம் செலக்ட் பண்ணலாம். பல கிளைகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வேர் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் நர்சரியில் செடி வாங்கும்போது யோசித்து செடியை வாங்கிக்கலாம். இப்படி பல கிளைகள் இருக்கிறதா வாங்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வீட்டில் உடனே வேர் பிடித்து வளர வசதியாக இருக்கும். இன்றைக்கு நாம் ஒரு உரம் கொடுக்கலாம். இந்த உரமானது செடியை வேகமாக வளர்வதற்கும் இது உதவுது. நம்ம வீட்டில் ரோஜா செடி எந்த அளவிற்கு பல கிளைகள் வளருதோ அப்போ தான் நாம் எதிர்பார்க்குற மாதிரியாக பூக்கள் கிடச்சிரும். இந்த பன்னீர் ரோஜா பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்திருக்கு. இந்த பன்னீர் ரோஜா எளிதில் வளரக்கூடியது. இதில் 3 வெரைட்டி இருக்குது. நல்ல டார்க் ரெட்டு, மற்றொன்று அதிக வாசனையுள்ள அதிக அடுக்குகளுடன் பூக்கக்கூடிய ஒரு நல்ல டார்க் ரெட் கலர் ரோஸ். இது 3மே நல்ல வேகமாக வளரக்கூடிய தன்மை இருக்குங்க. பன்னீர் ரோஜா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு செடி வாங்கி வச்சுருங்க. வேகமாக வந்துடும். எங்கள் வீட்டில் ஷார்ட்நட் இருக்குது. இருந்தாலுமே இந்த பன்னீர் ரோஜாவை மட்டும் நான் நேரடி வெயிலில் தான் வைப்பேன். மற்ற ரோஜாக்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. ஷார்ட்நட்டுக்கு கீழே இருக்குது. ஹைப்ரிட் ரோஸ், மினியேச்சர், பொலியந்தா, ஃப்ளோரிபண்டா எல்லாமே நெட்டுக்கு கீழே இருக்குது. ஆனால் இந்த பன்னீர் ரோஜா மட்டும் பாருங்கள் நேரடி வெயிலில் தான் இருக்குது. அப்படி நேரடி வெயிலில் இருந்தால் தான் அதனுடைய வேகமான வளர்ச்சி இருக்குது. நான் ஏற்கனவே இடையில் நெட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். அப்போ பூக்களே இல்லை. இப்போ நேரடி வெயிலில் வைக்கும்போது தான் அதில் நல்ல பூக்கள் வந்திருக்கு. மற்ற செடிகள் எல்லாமே இப்படி நீங்கள் ஷார்ட்நட்டில் வச்சாலே வந்துடும். இப்படி பல பராமரிப்புகள் பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நல்ல ஒரு அழகான பூக்கள் நமக்கு கிடைக்கணுன்னா தேவையான ரோஜா செடிக்கான பராமரிப்பு கொடுக்கணும். என்னோடய சேனலில் பராமரிப்பு வீடியோக்களும் உரங்கள் வீடியோக்களும் மண்கலவை வீடியோக்களும் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். ஒரு சிலர் தொடர்ந்து வேலைக்கு போகிறதுனால இந்த ரோஜா செடிகளை கவனிக்க நேரம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கு ஓய்வு நாளாக இருக்கும். அந்த நாட்களில் மட்டும்தான் நம்ம இந்த ரோஜா பராமரிப்பு பார்க்க வேண்டியவங்களாக சிலர் இருப்பாங்க. அவங்களுக்காகவே லிக்விட் ஃபெர்டிலைசர் அமேசானில் ஆன்லைனில் வாங்கி பயன்படுத்தக்கூடிய உரங்களும் என்னோட ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். தேடி தேடி மண்புழு உரம், கடலை பிண்ணாக்கு கரைசல் ஊற வைக்கிறது, வாழைப்பழ தோல் ஊற வைத்து கொடுப்பது, இதெல்லாம் உங்களுக்கு முடியாத காரியமாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுக்கு எளிமையான வளர்ச்சியும் இருக்கும், உங்களுடைய சிரமமும் குறையும். வாங்க இன்றைக்கி நாம் என்ன உரம் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். கடலை பிண்ணாக்கு கரைசலுங்க. கடலை பிண்ணாக்கு கரைசல் NPK சத்துக்கள் நிறைந்த ஒரு உரம். இதில் ஒரு கைப்பிடி DAP, அரை கிலோ கடலை பிண்ணாக்கு, ஒரு கைப்பிடி வேப்பம் பிண்ணாக்கு இவை கலந்து ஊற வச்சுருக்கேங்க. 3 நாள் நன்றாக ஊறட்டும். பின் கலக்கி இதை நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் கொடுத்துடலாம். இதில் 10 மடங்கு தண்ணீர் கலந்து லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம். நீங்கள் ஒருவேளை வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இப்படி திட உரமாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். திட உரம்னா அதிக தண்ணீர் கொடுக்காம இதில் பாதிக்கு பாதி தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் இப்படி ஊற்றி கொடுத்துருங்க. இது போதுமானது. இது அடுத்தடுத்து நம்ம தண்ணீர் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி செடிக்கு போய்க்கும். இந்த டிப்ஸை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். பேசில் ஷூட் அதிகமாக வருங்க. பேசில் ஷூட் வந்தால் தான் நமக்கு செடி ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம்.
மண்ணுக்கு மேலே ஒயிட் ரூட்ஸ் இருக்கும். அந்த ஒயிட் ரூட்ஸ் தான் ஃபீடிங் ரூட்ஸ்னு சொல்லுவோம். அவை தான் நாம் கொடுக்கக்கூடிய உரங்களை ஏற்று செடிக்கு அனுப்போம். புதிய புதிய ஒயிட் ரூட்ஸ் வரக்கூடிய நிலையும் இந்த உரத்தால் இருக்குது. இப்படி அழகான மொட்டுக்கள் நமக்கு கிடைச்சிரும். ரோஜா செடி வளர்க்க விரும்பும் எல்லோருமே இந்த NPK சத்து நிறைந்த கடலை பிண்ணாக்கு கரைசலை கண்டிப்பாக மாதத்திற்கு ஒரு முறையாவது 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது உங்கள் வசதிக்கேற்ப கொடுத்தீங்கன்னா செடியில் நல்ல growth இருக்கும். தொடர் வளர்ச்சி இருந்தால் தான் செடி ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்ற உரங்களை தொடர்ந்து முயற்சி செய்து உங்கள் வீட்டு செடிகளை நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.